இல்லை, விருதுநகர் இல்லைங்க, விருதுநகர் முதல் கட்டம் விருதுநகரில். என்ன இல்லை, தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்படாதவங்கன்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் ஆணிவேரே தேர்தல் தான். அந்த தேர்தல் அப்படிங்கிறது இயந்திரத்தை நம்ம பார்க்க முடியாது. அது 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களித்து தங்களுக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுக்கிறதா, அதுதான் ஜனநாயகம். அப்போ அந்த வாக்காளர்கள் அப்படிங்கிறவர்கள் தான் ஜனநாயகத்தினுடைய அனைத்து எல்லாருமாக இருக்கிறாங்க. அவங்க தான் ஆளு நாளாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதி லெஜிட்டிமேட் சட்டபூர்வமான வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு ஊறு விளைவிக்கும். அந்த வகையில் எலிஜிபிள் தகுதியானவர்கள் வாக்காளர்களாக விடுபட்டிருந்தாலும் தவறு, தகுதியற்றவர்கள் வாக்காளராக சேர்க்கப்பட்டிருந்தாலும் தவறு, ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒருவேளை பீகாரில் யார் அந்த மாதிரி நீக்கி இருந்தாலும் சரி, அது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று அந்த முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய வாக்குகள் பறிபோயிருந்தாலும் அது அந்த தேர்தல் ஆணையம் அதை முறையாக அதை ஆய்வு பண்ணணும். அதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது அங்கே மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது, பல முறைகள் இருந்தது. எலிஜிபிள் வாக்காளர்களை சேர்த்தாம எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் நேராக எலெக்ஷன் கமிஷன் போய் அப்போ பெட்டிஷன் கொடுத்தோம். அது என்ன வேடிக்கைன்னா, இந்த வாக்காளர் சேர்க்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். யாரடா பொறுப்புன்னு பார்த்தா ஒரு அங்கன்வாடி பொறுப்பாளர் தான் ஆஃபீஸராக இருப்பாங்க. அது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்க. முதல்ல இந்த மாதிரி முறைகேடுகள் தவிர்க்கப்படும் சொன்னால் நிரந்தரமான எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு செட்டப், ஒரு அமைப்பு வேணுங்க. இப்போ என்ன அது, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அரசு இயந்திரங்களே தேர்தல் ஆணையமாகவும் நடிக்க வேண்டியிருக்கிறதுனால, பயன்படுத்துறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கைக்கூலிகளாக அந்த அதிகாரிகள் மாறிவிடும். ஒரு சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளர்கிட்ட வாக்காளர் சேர்ப்பு, அவங்க தான் பூத் ஆஃபீஸர். அப்போ ஆச்சரியம் போச்சு, என்னங்க இவ்வளோ பெரிய இது ஜனநாயகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் 1999 எனக்கு தெரிஞ்சுதுங்க. அப்போ ஒரு இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 142 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய நாட்டில் வாக்காளர் சேர்க்கக்கூடியது நீக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குதுன்னா ஒரு சத்துணவு அங்கன்வாடி அமைப்பாளர்கிட்ட கொடுத்த பிறகு அது எப்படி நேர்மையாக நடக்கும்னு எதிர்பார்க்க முடியும்? நேர்மையா இல்லை, அது சரியாக நடக்கும் கூட எப்படி சொல்ல முடியும்? அவங்க 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சதை பெண்களை போடுறாங்க. அவங்க அது நான் ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்ல, அவன் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர், அவன் போய் மிரட்டினான்னா அங்கன்வாடியும் என்ன ஊதுனா ஓடி போயிடுவாங்க. அதனால முதல்ல இந்த செட்டப்பவே மாற்றணும். முதல்ல இது மாதிரி கீழே பேசிக்கா இந்த வாக்காளர் சேர்ப்பு நீக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சரியான ஆஃபீஸரை பெர்மனண்டா நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர, இப்போ இன்னைக்கும் தேர்தல் நடக்குது, இங்கே இருக்கிற ஆடியோ போடுறாங்க, தாசில்தார் போடுறாங்க, கலெக்டர் போடுறாங்க, இதுதாங்க முறைகேட்டினுடைய தவறே ஆரம்பிக்குது. அதனால இந்தியாவில் தேர்தல் அதில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தமே நடைபெறும். 100 ரூபாய்க்கு விற்கிறத 50 ரூபாய்க்கு அவங்க டீசல் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சர்வதேச இன்னைக்கு இந்தியா 142 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவுக்கு அந்நிய செலவாணி நம்மளுக்கு எதில் வேஸ்ட் ஆகுதுன்னா, நம்ம கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், கேஸ் வாங்குறதுல நம்முடைய அதிகமாக போகுது. இந்த கடந்த 3 வருஷமாக ரஷ்யாவில் நம்முடைய ஒரு நாளைக்கு 1.8 மில்லியன் பேரல்ஸ் வாங்குறவங்க. மொத்தம் இந்தியாவினுடைய தேவை 5.4, அதில் 3ல் 1 பகுதி ரஷ்யாவிலிருந்து வாங்குறோம். அப்போ நம்முடைய பெனிஃபிட், இந்திய மக்களுடைய பெனிஃபிட்டுக்காக வாங்குற போது நீ ரஷ்யாவிலிருந்து வாங்காத, எங்கிட்ட தான் வாங்க, கூடுதல் விலை கொடுத்து வாங்கினா நம்முடைய நாளைக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை 10 மடங்கு உயர்ந்து போயிருக்கும். எனவே அது இந்தியாவினுடைய, அதோ இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவோட நட்பாக இருக்கக்கூடியது. இப்போ கூடங்குளம் அணு நிலையம் அந்த இது அவங்க தான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பல விதத்தில் நம்மளுக்கு எல்லா காலகட்டும் நட்பாக இருக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட உறவு இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா உத்தரவு போடுறது எந்த விதத்தில் ஏற்பட முடியாது. அந்த வகையில்
நீங்கள் வந்து ரஷ்யாவிடத்திலிருந்து கச்சா எண்ணெய் விலைக்கு வாங்காதீங்க, வாங்கினா வந்து நான் கூடுதல் வரி விதிப்பு செய்வோம் என்று அமெரிக்கா போடுதுன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய உணர்வை அவங்க காமிக்கிறாங்க. இந்தியா பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்திருக்குதுங்க. இதே போல தான் நம்ம வந்து பொக்ரானில் அணு வெடிப்போது வந்து நம்ம நாட்டு மேலே கட்டுப்பாடுலாம் வீசாங்க. ஸோ அதனால் இது ஒரு தற்காலிகமானது என்பதை நான் பார்க்கிறேன். இதனால் வந்து நம்முடைய திருப்பூரோ அல்லது மற்ற ஆம்பூர் இருக்கக்கூடியவர்களோ உண்மையாக லோக்கல் மார்க்கெட்டை 142 கோடி பேர் இருக்கிறோம், உள்ளூர் மார்க்கெட்டை வலுப்படுத்தணும். வேற நாடுகள் இன்னும் கொஞ்சம் தங்களுடைய லாபத்தை குறைச்சிட்டு ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சு தன்னை வலுப்படுத்தி பார்க்கணும். தவிர அமெரிக்காவிடத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா வந்து சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை, கூடவே கூடாது. இது வந்து பொலிட்டிக்கல் ரிட்டாரிக். இதுக்கு நான் பதில் சொல்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது வந்து வாக்காளர் சேர்ப்புக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.